இன்றைக்கும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை சிந்திக்க போகிறோம். ஆதி சபையிட்டிருந்தும் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். ஆதி சபையில் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்த ஒரு தேவ மனிதன்ட்டிருந்தும் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்னுடைய செய்தி என்ன அப்படின்னா, உங்கள்கிட்ட இருந்தும் ஏதாவது ஒன்று கற்றுக்கிடணும், ஏன்ட்ட இருந்தும் ஏதாவது கற்றுக்கிடணும். ஆமீன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்படி ஒரு நிலைக்கு நம்ம வரணும். எத்தனை பேர் அப்படி ஆசைப்படுறீங்க? அப்போஸ்தலருடைய நடபடிகள் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு அற்புதமான சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன சம்பவம் அப்படின்னா, ஏரோது அப்படிங்கிற ஒரு ராஜா இந்த அப்போஸ்தலர்களிலே பிரதானமான ஒரு அப்போஸ்தலன் யாக்கோபை அவர் கொலை செய்தார். அப்படி அவர் செஞ்சதுனால யூதர்கள் மத்தியில் அவருக்கு செல்வாக்கு பெருகிட்டு, அதனால் அவன் என்ன பண்ணுறான், இன்னும் நம்முடைய மதிப்பு மரியாதையை பெருக பண்ணணும்னா இந்த அப்போஸ்தலர்களில் முக்கியமான ஆட்களெல்லாம் காலி பண்ணிட்டா யூதர்கள் நம்ம பக்கம் எப்போவுமே என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அன்ன போஸ்ட்லேயே ஜெயிச்சிடலாம்னு நினச்சிட்டான். அல்லேலூயா. எந்த போட்டியின்றி நம்ம என்ன செஞ்சிடலாம், தேர்வு செய்யப்பட்டலாம்னு நினச்சானா என்னன்னு தெரில. அதனால் அடுத்து சர்ச் பண்ணான், இந்த டீமில் யார் முக்கியமான ஆளுன்னு அவன் கண்டுபிடிச்சான். பேதுரு தான். தூக்க ஆளுன்னு தூக்கிட்டான். அல்லேலூயா. இப்போ பேதுருவை பிடிச்சி சிறையில் அடைச்சாச்சு. அது ஒரு குறிப்பிட்ட காலமாக இருந்ததுனால அவனை விட்டு வச்சு ஒரு டேட்டில் அவனை என்ன செஞ்சிடும், சிரச்சேதம் பண்ணிடும் சொல்லி அவனை பக்காவாக காவல்படுத்தி வச்சுருந்தான். ஏன்னா அவனுக்கு தெரியும், இந்த சீஷர்கள் ஆண்டவர் இதற்கு முன்பு மொத்தமாக சிறையில் அடைக்கப்பட்டிருந்த இவர்களை ஆண்டவரே விடுதலையாக்கி விட்டுட்டார். ஆலோசனை சங்கத்தில் அவங்கள கூட்டிகிட்டு வா விசாரிக்கணும்னு அடைக்கப்பட்ட ஜெயிலுக்கு அனுப்புனா ஆட்கள் போய் பார்க்குறாங்க, ஜெயிலெலாம் பூட்டி தான் இருக்குது, ஆனால் உள்ளே யாரும் இல்லை, சீசர்கள் ஒருத்தருமே இல்லை. எங்கேயா அப்படின்னு சொல்லி தேடனா தகவல் வருது, தேவாலயத்திலேருந்து பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு. அவங்களுக்கு என்ன செய்கிறது ஏது செய்கிறதுன்னு என்ன செய்யலை, புரியலை. அதனால் இந்த தடவை பேதுருவை மிஸ் பண்ணிடக்கூடாது, அவன் எஸ்கேப் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி 4 வகுப்பு காவலா அவனை இரவும் பகலும் அவன் தப்பி போகாதபடிக்கு அவனை காவல் செய்வதற்கான சகல ஆயத்தங்களையும் செய்திருந்தான். அப்போ சபையார் என்ன செய்கிறாங்க, ஜெபம் பண்ணாங்க. ராத்திரி ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். அவன் வந்து பேதுருவை சிறையிலிருந்து விடுவித்தான். அல்லேலூயா. இந்த அற்புத சம்பவம் தான் இந்த 12ஆம் அதிகாரத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த ஆதி திருச்சபையிட்டேருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன அப்படின்னு பார்த்தா 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்க. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜெபம் பண்ணுறது இவர்களுடைய வழக்கம். வீடுகள் தோறும் இவர்கள் என்ன செய்வாங்க, ஜெபம் பண்ணுவார்கள். ஆனால் இப்போ ஜெபம் பண்ணுற சிச்சுவேஷன் இல்லை, இப்போ ஜெபம் பண்ணுற மனநிலையும் இல்லை. ஏன்னா ஏற்கனவே சபையில் ஒரு தலைவர் என்ன செஞ்சிட்டாங்க, இழந்து விட்டார்கள். அப்போ அவனை பிடிச்சப்ப இவங்க ஜெபம் பண்ணியிருப்பாங்களா, ஜெபம் பண்ணியிருக்க மாட்டாங்களா? கண்டிப்பாக ஜெபம் பண்ணியிருப்பாங்க. ஆண்டவரே எப்படியாவது ஒரு அற்புதம் செய்ய மாட்டீங்களா, ஒரு விடுதலையை யாக்கோபுக்கு கொடுத்துட மாட்டீங்களா, அவர் உயிரை காப்பாற்றிட மாட்டீங்களா அப்படின்னு இவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, ஜெபம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் என்ன கொடுக்கல, பதில் கொடுக்கல. சபையார் பேதுருவுக்காக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணாருன்னு இப்போ 5ஆவது வசனத்தில் வாசித்தோம். அப்போ யாக்கோபுக்காகவும் சபையார் என்ன செஞ்சுருப்பாங்க, ஜெபம் பண்ணியிருப்பார்கள். ஆனால் அந்த ஜெபத்திற்கு தேவன் என்ன கொடுக்கல, பதில் கொடுக்கல. இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், மிகவும் நம்பிக்கையோட விசுவாசமாக ஊக்கத்தோட ஒரு மனதோட ஜெபம் பண்ணி அந்த ஜெபத்துக்கு பதில் வராமல் அப்படியே அதற்கு எதிர்மறையாக ஒரு காரியம் நடந்ததுன்னா ஜெபம் பண்ணுறவங்களுக்கு ஆர்வம் இருக்குமா இருக்காதா? கண்டிப்பாக ஆர்வம் இருக்காது. கண்டிப்பாக ஒரு மனம் வராது. பாப்பா அன்னைக்கு இப்படி தான் ஜெபம் பண்ணும், ஒன்றும் நடக்கலை, இனிமேல் எதுக்கு நான் ஜெபத்துக்கு வரல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை மனநிலை தான் அவங்களுக்கு என்ன செஞ்சுருக்கணும், உண்டாகி இருந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏற்கனவே சபைக்கு பயங்கரமான உபத்திரவம் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. இப்படிலாம் இவர்கள் கூடி ஜெபிப்பதற்கெல்லாம் அன்னைக்கு என்ன கிடையாது, அனுமதி கிடையாது, வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் பைபிள் சொல்லுது
அவர்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்களாம்? பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் பேதுருவுக்காக ஊக்கமாய் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார்கள். அல்லேலூயா. இதை தான் அவங்கள்ட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ளணும். இப்போ சொல்லுங்க, இவங்களை லீட் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு பாஸ்டர் இருந்தாராம், ஒரு அப்போஸ்தலன் யாராவது இருந்தாங்களா? இல்லை, சபையார் அப்படின்னு தான் இருக்கு. அப்போஸ்தலர்களும் சபையாரும் அப்படின்னு என்ன செய்யல? இல்லை. அல்லது எந்த ஒரு குறிப்பிட்ட தேவ மனிதனுடைய பெயர் இங்கே என்ன செய்யலை? குறிப்பிடப்படவில்லை. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க சபையாரே, என்னை என் ஜெபத்தில் நடத்துறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் தான் நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு ஆளாக நம்ம இருக்கக்கூடாது, ஒரு சபையாக நம்ம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஜெபம் அப்படின்னு வந்துட்டா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். ஏன் இன்னைக்கு நீங்கள் ஜெபத்துக்கு வரல, இன்னைக்கு பாஸ்டர் வரல அதனால் நான் இங்கே வரல, ஜெபத்துக்கு வரல அப்படி சொல்லக்கூடாது. ஏன் நீங்கள் ஜெபம் பண்ணலை, எங்களை ஜெபத்தில் நடத்துறதுக்கு ஒருத்தர் இல்லை அதனால் நாங்கள் ஜெபம் பண்ணலை, ஜெபத்துக்கு வரல அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் 2 பேரோ 3 பேரோ 5 பேரோ 10 பேரோ எத்தனை பேர் இருந்தாலும் ஜெப நேரம் என்ற ஒன்று இருந்தால் அந்த நேரம் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக தான் இருக்கணுமே தவிர ஜெபிக்காமல் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஜெபிக்கிற சூழ்நிலைகள் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், ஜெபிப்பதற்கான அனுகூலங்கள் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், ஜெபிக்கும் மனநிலை கூட உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். அதற்காக நான் ஜெபிக்கவில்லை என்று சொல்கிற ஒரு சாதாரண நபராக நீங்கள் இருக்கக்கூடாது. எனக்கு சூழ்நிலை சாதகம் இல்லாமல் இருந்தாலும், என் மனதில் ஜெபம் பண்ணுற ஒரு மனம் இல்லாமல் இருந்தாலும், அப்படி ஒரு மூடு எனக்கு இல்லாமல் இருந்தாலும், ஜெபம் பண்ணுற மூடு எனக்கு இல்லைன்னாலும், இது ஜெபிக்கிற அவசியம், இது ஜெபிக்கிற நேரம். இப்போ ஜெபம் பண்ணி ஆகணும்னா நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அல்லேலூயா. அல்லது ஜெபத்திற்கு ஒரு அழைப்புன்னா அந்த சத்தத்தை கேட்டு நான் உடனே அந்த ஜெபம் என்ற இடத்துக்கு போயிடுவேன். ஜெபிக்கிறவர்களோடு நான் இணைந்து கொள்வேன், நான் சேர்ந்து ஜெபிப்பேன். அப்படி தான் நம்ம இருக்கணுமே தவிர, அல்லேலூயா, ஜெபத்தை விட்டு விலகி இருக்கிற ஒரு ஆளாக இருக்கக்கூடாது. ஜெபிக்கிற கூட்டத்தை விட்டு பிரிந்திருக்கிற ஒரு ஆளாக என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. இங்கே எத்தனை பேர் கூடி ஜெபித்தார்கள் என்ற எண்ணிக்கை நமக்கு இல்லை, ஆனால் சபையார் அப்படின்னு ஒரே வார்த்தையில் இருக்குது. அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, எண்ணிக்கை இருந்தால் தான் ஜெபம் பண்ணணுங்கிற கணக்கே கிடையாதுங்க. அல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ணுறவங்களா இருக்கணும், அவ்வளோதான். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அவர்கள் தொழுமரத்தில் கட்டப்பட்ட நிலை, உடலெல்லாம் காயங்கள், அவ்வளோ அடி பகலெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் இருந்தது வெறும் 2 பேர் தான், நேரம் நடு ராத்திரி தான். ஆனால் அவர்கள் 2 பேரும் சேர்ந்து கர்த்தரை பாடி துதித்து ஜெபம் பண்ணினார்கள்னு பார்க்குறோம். அல்லேலூயா. இதான் சபை. சபை அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆதி சபையார்ட்ட நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியம், அப்போஸ்தலர்களை கூப்பிட்டு மிரட்டுறாங்க. இந்த இயேசுவை குறித்தோ அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்தோ நீங்கள் ஒரு நாளும் ஒரு இடத்துல என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது என்று அவர்கள் மிரட்டப்படுகிறார்கள், அவர்கள் அடிக்கப்பட்டார்கள். ஆனால் அதெல்லாம் சந்தோஷமாக வாங்கிட்டு சபையாரை கூட்டி இந்த மாதிரிலாம் நடந்ததுன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் அங்கே நடந்தது என்னன்னா ஜெபந்தான். அல்லேலூயா. அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விழுந்தது அடி, சொல்லப்பட்டது இனி இப்படிப்பட்ட காரியங்கள் எதை என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. மிரட்டப்பட்டார்கள். அவர்களுக்கு ஜெபம் பண்ணுவதற்கு அங்கே என்ன கொடுக்கப்படலை, வாய்ப்புகளோ அனுமதியோ கொடுக்கப்படலை. ஆனால் அப்போஸ்தலர்கள் வந்த உடனே சபையார் எல்லாரும் சேர்ந்து அவர்கள் செய்த காரியம் ஜெபம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நம்மள்கிட்ட இருந்து சபைகிட்ட இருந்து மற்றவர்கள் கற்றுக்கொள்ளணும்னு அவங்க சொல்லணும், இவங்க நல்லா ஜெபம் பண்ணுறவங்க, இந்த சபை நல்லா ஜெபிக்கிற சபை. எப்பொழுது இவர்கள் ஜெபித்து கொண்டே இருப்பார்கள். இவர்கள் சபையில் ஒரு ஜெப தூபம் எப்பொழுதும் ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். 2 பேர் கூடி இருந்தாலும் சும்மா கதை பேச மாட்டாங்க, ஜெபம் பண்ணி கொண்டிருப்பார்கள். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவர்களுக்கு அங்கே ஜெபம் பண்ணுறதுக்கான எந்த வாய்ப்பும் கிடையாது. எப்படி இருக்கும் மனது, எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் பயம் இருக்குமா இருக்காதா? அடுத்து என்ன நடக்க போதோ, அடுத்து யாரை கொலை செய்ய போகிறார்களோ, சபையினுடைய நிலைமை என்னாகுமோ, நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, இதெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க அதெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை. பேதுருவுக்காக ஊக்கத்தோடு அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜெபம்னு வந்துட்டா நமக்கு ஒரு நல்ல நோக்கம் இருக்குங்க. அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலை எப்படி இருக்கோ அதை டார்கெட் பண்ணி ஜெபிப்பதை நாம் வழக்கமாய் கொண்டால் அந்த காரியத்தில் கர்த்தர் கிரியை செய்கிறதை நாம் பார்க்கலாம்.
எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த நேரத்தில் பேதுருவினுடைய விடுதலை தான் அவர்களுடைய நோக்கம். ஆகவே சபையார் பேதுருவுக்காக என்ன செய்தார்கள்? ஊக்கமாய் ஜெபித்தார்கள். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு தேவன் தலையிட்டார், தேவன் குறுக்கிட்டார். அல்லேலூயா. இந்த பூமியில் அதிகாரங்களுக்கு எதிராக தேவன் செயல்பட்டார், அதிகாரிகளுக்கு எதிராக தேவன் செயல்பட்டார். அந்த கட்டுகளை காவலை அகற்றுவதற்கு, அந்த தடைகளை நீக்கி போடுவதற்கு பரலோகம் செயல்பட்டது. தூதன் அனுப்பப்பட்டான், கட்டளை பிறப்பிக்கப்பட்டது, அற்புதமான விடுதலை நடந்தது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, எனக்கு வாய்ப்பு இல்லை அதனால நான் ஜெபம் பண்ணலை, எனக்கு மனதில்லை அதனால் ஜெபம் பண்ணலை, எனக்கு நேரம் இல்லை அதனால் நான் ஜெபம் பண்ணலை. இவர்கள் ஜெபித்த நேரம் இரவு. அல்லேலூயா. பேதுரு சிறைச்சாலையில் ராத்திரி என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு? நல்லா தூங்கிட்டு இருக்கிறார். அப்போ இந்த சபையார் எந்த நேரத்தில் ஜெபம் பண்ணியிருக்காங்க? இரவு நேரத்தில் ஜெபம் பண்ணியிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம சபைகளில் ஜெபத்திற்குன்னு நேரம் வச்சுருக்கோம். ஃபாஸ்டிங் ப்ரேயராக இந்த டைமில் நடக்கும். அல்லேலூயா. இரவு ஜெபமா? அது இந்த மாதத்தில், இந்த வாரத்தில், இந்த குறிப்பிட்ட நாளில் மட்டும்தான் செய்யும் நடக்கும். அல்லேலூயா. நம்முடைய நிலமெல்லாம் அப்படி ஷெட்யூல் இருந்தாலே நம்மளால் நிறைய நேரத்தில் ஜெபங்கள் என்ன செய்ய முடியல, கலந்து கொள்ள முடியல. இங்கே ஷெட்யூலே கிடையாது. வித்தவுட் எனி அனௌன்ஸ்மெண்ட், எந்த அறிவிப்பும் கிடையாது. இப்போ அவசரம், ஜெபம் பண்ணணும் வாங்கன்னு நாங்கள் வந்துட்டாங்க. அவங்க கூடி என்ன செய்கிறாங்க? ஜெபம் பண்ணுறாங்க. அல்லேலூயா. அதனால் நீங்கள் ஒரு நல்ல தீர்மானம் பண்ணணும். ஆண்டவரே, நாங்களாம் ஜெபிக்கிறவங்களாம் மாறணும். ஒரு 4-5 பேரை நாங்கள் சேர்ந்துட்டோன்னா எங்கள் வீடு ஜெபிக்கிற இடமா மாறிடணும். அல்லேலூயா. எந்த இடத்துல நாங்கள் கேதர் ஆகிறோமோ அந்த இடம் ஜெப பிரசன்னத்தினால் நிரப்பப்படணும். அந்த இடத்துல கூடுகிற நாங்கள் எல்லாரும் ஜெப ஆவியினால் என்ன செய்யணும்? நிரப்பப்படணும். இதை நீங்கள் வாஞ்சியுங்கள். தேவ பிள்ளைகளே, சபையாரே, இதை நீங்கள் வாஞ்சிங்க. ஆதி திருச்சபையில் லீட் பண்ண ஆள் இல்லை, சிச்சுவேஷன் அவங்களுக்கு சாதகமாக இல்லை. அன்னைக்கு இருந்த அந்த சூழ்நிலையில் இவைகளை எல்லாம் ஒரு சாக்கு போக்க சொல்லாமல், ஏற்கனவே ஜெபித்த ஜெபத்துக்கும் பதில் வராமல் எதிர்மறையாக நடந்திருக்கு, இனி ஜெபித்து என்ன பிரயோஜனம் என்று கேள்வி கேட்காம அல்லது அதை குறித்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காம அடுத்து நடக்க போகிற காரியத்திற்காக ஊக்கமாய் அவர்கள் ஜெபித்ததை கர்த்தர் பார்த்தார். அன்னைக்கு பதில் கொடுக்கலாம், இன்னைக்கு பதில் கொடுத்துட்டாரு. ஆமென் சொல்லுங்க. யாக்கோபை விடுதலை ஆக்கல, ஆனால் பேதுருவை விடுதலை ஆக்கிட்டார். அதனால் தேவன் எப்படி செயல்படுவார் நமக்கு தெரியாது, எப்பொழுது செயல்படுவார் நமக்கு தெரியாது, எப்படி செயல்படுவார் நமக்கு என்ன செய்யாது தெரியாது. ஆனால் நம்ம வேலை அது கிடையாது, நம்ம வேலை ஜெபிப்பது. அப்போ சபையார் நம்ம எதில் முக்கியத்துவம் கொடுக்குறோங்கிறத கொஞ்சம் நம்ம பார்த்து இன்னும் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அல்லேலூயா. வேலைகள், குடும்ப காரியங்கள், கடமைகளை நிறைவேற்றுவது, சொந்த அலுவல்களை கவனிப்பது, நாம் இருக்கிற பொறுப்புகளை நிறைவேற்றுவது, அதெல்லாம் அவசியமாக இருந்தாலும் அதெல்லாம் செய்வோம். அதெல்லாம் மிஸ் பண்ண வேண்டாம், அதெல்லாம் குறை வைக்க வேண்டாம். ஆனால் அவைகள் எல்லாவற்றை காட்டிலும் ஜெபத்தில் அதிக தீவிரமாக இருப்போம். ஜெபிப்பதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு நம்ம இன்னிலேருந்து என்ன செய்வோம்? பிரயாசப்படுவோம். அல்லேலூயா. அதனால் நீங்கள் நல்லா பாருங்கள், ஆதி திருச்சபையை இப்படி ஜெபிக்கிற சபையாக பார்த்ததுனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. சுவிசேஷத்திற்கு வாசல் திறக்கும்படிக்கு என்ன செய்யுங்க? வேண்டிக் கொள்ளுங்கள். எங்களுக்காக நாங்கள் உங்களுக்கு ஜெபத்தில் போராடுறது போல பாருங்கள், எங்கள் கூட இருக்கிறவங்களும் ஜெபத்தில் போராடுறாங்க. அதனால் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்களும் ஜெபத்தில் என்ன செய்யுங்க? போராடுங்க. அப்போ அந்த சபையாருடைய அந்த லைஃப் எப்படி தான் இருந்தது? நல்ல ஜெபம் நிறைந்ததாக இருந்தது. அப்போ நம்முடைய வாழ்க்கையும் எது நிறைந்ததாக இருக்கணும்? நல்ல ஜெபம் நிறைந்ததாக இருக்கணும். அதிகாலையில் எழுந்து நல்லா ஜெபம் பண்ணுங்க. பகல் நேரத்தில் ஃப்ரீயாக இருந்தால் நல்லா ஜெபம் பண்ணுங்க. மாலை நேரங்களில் ஜெபம் பண்ணுங்க. இரவு நேரங்களில் ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் உங்களை ஏவாரானால் நடு இரவில் எழுந்து என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்தவான்கள் அந்தி சந்தி மத்தியான வேலைகளில் நல்ல தியானம் பண்ணி கர்த்தரை நோக்கி முறையிட்டு இருக்கிறார்கள். அவருடைய நீதி நியாயங்களின் நிமித்தம் 7 தடவை என்ன செஞ்சிருக்காங்க? கர்த்தரை துதித்திருக்கிறார்கள். தானியேல் இடைவிடாமல் தினமும் 3 வேளை என்ன செஞ்சிருக்கிறாரு? ஜெபம் பண்ணி இருக்கிறார். இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமே. நம்முடைய வாழ்விலும் இப்படி ஒரு தாக்கம் உண்டாகட்டும். அல்லேலூயா. நாமும் ஜெபிக்கிறவர்களாய் மாறுவோம். அப்போ நம்மள்கிட்ட ஒருத்தர் கற்றுக்கிறதா இருந்தால் எதை கற்றுக்கிடணும் அப்படின்னா ஜெபம் பண்ணுறதை கற்றுக்கிடணும். அல்லேலூயா. இப்போ பாஸ்டர் அப்போஸ்தலன் பேதுரு, அவர்கிட்ட இருந்து என்ன கற்றுக்கிடலாம்? இதே அதிகாரம் 12 அப்போஸ்தலர் 12
8ஆம் வசனத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்க. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தப்படியே செய்தான். அல்லேலூயா. தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தப்படி அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்மால் பேதுரு இப்போ என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? தூங்கிட்டு இருக்கிறார். இப்போ கர்த்தர் தூதனை லிட்டரலாக அனுப்பிட்டார். தூதன் வந்து அந்த சிறைச்சாலைக்குள்ளே இறங்கினோடனே சுற்றிலும் வெளிச்சம் பிரகாசித்தது. அல்லேலூயா. யாருக்குமே தெரியாமல் இந்த காரியத்தை செய்யணும்னா எப்படி செய்வோம்? பூனை மாதிரி மெதுவாக தான் என்ன செய்யணும்? லைட்டெல்லாம் போட்டுறக்கூடாது. ஆனால் கர்த்தர் லைட்டெல்லாம் போட்டு விட்டார். அங்குள்ள லைட்டில் அவரே லைட்டை போட்டார். அவ்வளோ பேர் மயங்கிட்டான் சேவகர்கள். இவர் நல்லா தூங்கிட்டு இருக்கிறார். இவர் என்ன செய்கிறார்? தட்டி எழுப்புறார். எழுந்துரு, உன் அறையை கட்டு, உன் பாதரட்சியை போட்டுக்கோ, என் பின்னாடி வா அப்படின்னா இந்த பேதுரு அந்தப்படியே செய்தான்னு அதில் இருக்கு. ஆமீன் சொல்லுங்க. இதில் என்ன பாஸ்டர் நாங்கள் கற்றுக்கிறது இருக்குது அப்படின்னா, தூங்கும் போது கூட கர்த்தருடைய வழி நடத்துதலின்படி நடப்பதற்கு கீழ்ப்படிதல் உள்ளவனாக இருந்தான், ஆயத்தமாக இருந்தான். ஆமீன் சொல்லுங்க. அந்த வசனம் 9வது வசனம் முடியும் போது தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அப்படின்னா இன்னும் அவன் ஃபுல்லாக கான்சியஸ்க்கு என்ன செய்யலை, வரலை. என்ன நடக்குதுன்னு அவனுக்கு என்ன செய்யலை, தெரியல. ஏதோ தரிசனம் போல நினச்சிட்டு இருந்தான். ஆனால் லிட்டரலாக எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்படி ஒரு சென்ஸுக்கே முழுசாக வராமல் அவன் இருந்த போதிலும் பைபிள் சொல்லுது அவன் அந்தப்படியே செய்தான். தூதன் என்ன சொன்னானோ அதை அப்படியே செஞ்சான். அப்படின்னா நல்ல ஒரு கீழ்ப்படிதலும் ஆண்டுடைய வழி நடத்துதலில் நடப்பதற்கு நல்ல ஒரு ஆயத்தமான மனநிலையும் பேதுருட்டது நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஆமீன் சொல்லுங்க. நார்மலாக இவர் இப்படி ஆள் கிடையாது. அல்லேலூயா. பேதுரு நார்மலாக இப்படி ஆள் கிடையாது. பேதுரு ஆண்டவர் சந்திக்கும் போது வலையை போடு அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அவர் உடனே போடலை, ஒரு காரணம் சொல்லிட்டு தான் போட்டார். ஐயரே, ராம் முழுவதும் இதே கடலை தான் நாங்கள் நினச்சிச்சோம், பிரயாசப்பட்டோம், ஆனால் ஒரு மீன் கூட கிடைக்கல. அதை எதுக்கு சொல்லணும்? நீங்கள் என்னமோ புதுசாக வலையை போட சொல்கிறீங்க, நான் போடலை. இதே கடலை தான் ராத்திரி முழுச்சு என்ன செஞ்சுருக்கேன். சரி, நீங்கள் ஒரு ஆள் வந்துட்டீங்க சொன்னதுக்காக உங்கள் வார்த்தைக்கு நான் என்ன செய்கிறேன், போடுறேன். தட்ட முடியல, போதகராக இருக்கிறாரு. சரி என்ன செய்ய, நம்ம போட்டில் வேறு என்ன செஞ்சிட்டாரு, ஏறிட்டார் தான் போட்டான். அல்லேலூயா. அந்த ஒரு தடவை தான் ஒழுங்காக போட்டான். பின்னாடி அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்தார் பார்த்தீங்களா, அவனை கூப்பிட்டு சீசனாக்கி, நீரே ஆனால் நான் வரட்டுமான்னா வாண்டார். வந்தவன் ஒழுங்காக நடந்து வந்தானா முங்கிட்டான். ஏன்னா அங்கே என்ன கிடையாது, அவன்கிட்ட ஒரு ஸ்டெடி மைண்டு. நீரே ஆனால் வரட்டுமான்னு கேட்டது அவன் தான். ஆண்டவர் நான் தான், நீ வான்னு சொல்லிட்டார். இதுக்கு மேலே என்ன குழப்பம்? இதுக்கு மேலே அப்படியே நடந்து வர வேண்டியதானே, லெஃப்ட் ரைட் போட்டு வந்துட வேண்டியதானே. பாதியில் முங்கி ஆண்டவரே நீ ரட்சின்றான். கர்த்தர் கையை பிடிச்சி தூக்கி மறுபடி வா என் கூட கூட்டிகிட்டு வர்றாரு. அப்படி ஆள் நம்ம ஆள். எதை செஞ்சாலும் உருப்படி அணிஞ்ச மாட்டான். எப்பா என் நிமித்தம் நீங்கள் எல்லாரும் இடரல் அடைவீர்கள். இவர் திரும்பி பார்த்து, இந்த பாருங்க, அவ்வளோ பேர் உங்களை விட்டு ஓடி போனாலும் நான் போக மாட்டேன். அவன்கிட்ட பேசுகிற மாதிரி என்கிட்ட நினச்சிக்கூடாது, பேசக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், பேதுருவே, கோதுமையை சொலவில் போட்டு புடைக்கிற மாதிரி ஒன்றைய புடைக்கிறதுக்கு பிசாசன் என்ன கேட்டிருக்கான், பெர்மிஷன் கேட்டிருக்கான். உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் என்ன செய்கிறேன், வேண்டிக் கொள்கிறேன்றாரு. அப்போவாது என்ன வரணும், வரணும்ல. காலில் விழுந்து ஆண்டவரே ஐஎம் சாரி, ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன், மெதுவாக தனியாக கூட்டு போய் அப்படி ஒரு நிலைமை நமக்கு வந்துட வேண்டாம், கொஞ்சம் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. அப்போ அதெல்லாம் வரட்டும் பார்த்துக்கிட்டோம்ட்டான். அல்லேலூயா. ரெடி ஆகலை. அப்படிலாம் ஒரு காரியம் நடக்கும்னு அவன் என்ன செய்யலை, அதெல்லாம் நான் பார்த்துக்கிடுவேயா, எவன் வந்து என்னை இது பண்ணிடுவான் பார்த்துடும். அப்படியா நான் இப்போ பொல்லாத ஆள், அப்படியா நான் பலவீனமான ஆளுன்ற மாதிரி அவன் ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக இருந்துட்டான். ஆனால் நடந்தது என்ன, ஆண்டவர் சொன்ன மாதிரி ஒரு பெண்ணுக்கு முன்பாக என்ன செஞ்சிட்டான், மறுதளிச்சிட்டான். அல்லேலூயா. என் நிமித்தம் நீங்கள் எல்லாரும் இடரலைவீர்கள், எல்லாம் ஓடிடுவீங்கன்னு கர்த்தர் சொன்னார். ஒரு மாதிரி கத்தி எடுத்து என்ன ஆவேசமாக என்ன செஞ்சான், ஒரு போட்டான். ட்ரை பண்ணியிருக்கான், கழுத்துக்கு போட்டான், ஆனால் மிஸ் ஆகி காது துண்டாயிட்டு. அடுத்தது, என்னைத்தானே நீங்கள் தேடி வந்தீர்கள், இவர்களை விட்டு விடுங்கள், நான் வரேன்னு ஆண்டவர் சொன்னா அவ்வளோ பேர் ஓடிட்டான்.
இப்போ ஓடி போனதுக்கப்புறம் தூரத்துலேருந்து மெதுவாக அப்படியே பின்னாடி வரான். அப்போ கூட தைரியமாக என்ன செய்ய முடியல. இப்படி ஆள் தான் யார்? பேதுரு. ஆனால் இப்போ எப்படி மாறிட்டார்? தூக்கத்தில் கூட தூதன் சொல்கிறத சின்ன பிள்ளை மாதிரி கேட்காம பாருங்க. அவன் பெல்ட்டை போட்டுக்கோப்பா, செருப்பை போட்டுக்கோப்பா. என்ன எனக்கு செருப்பு போட தெரியாது, பெல்ட்டை கட்ட தெரியாது. யார் நீ? இப்போ தூக்கத்தில் நீ டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க, நீ யார், எங்கேருந்து வந்த அப்படின்லாம் என்ன செய்யலை. அப்படி ஒரு மாதிரி ஆன ஆள் தான் இவர். ஆனால் இப்போ எப்படி மாறிட்டார் பார்த்தீங்களா? குழந்தை மாதிரி மாறிட்டார். சொன்னதெல்லாம் செய்கிறார் பாருங்க. என் பின்னாடியே வான்னா அவரும் பின்னாடியே என்ன செய்கிறாரு, போகிறார். ஒவ்வொரு கேட்டாக சென்சார் மாதிரி என்ன செய்யுது, திறக்குது. மெயின் கேட்டு, ஊருக்கு எல்லையில் இருக்கிற கேட்டு வரைக்கும் திறந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தான் தூதனை. இவனுக்கு இன்னும் தெளிய வரல, நம்ம போயிடும்னு போயிட்டான். அதுக்கப்புறம் தான் கண்ணை கசக்கிட்டு பார்க்க, ஆகா நடந்ததெல்லாம் உண்மை. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இவன் எப்படி வந்துட்டான்? அந்த தூங்கிட்டே இருந்தாலும் சப்கான்சியஸ் மைண்டில் கூட கர்த்தருடைய சித்தம் செய்யணும், கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றணும், கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், அந்த இடத்துக்கு வந்துட்டான். சப்கான்சியஸ் மைண்ட்னா என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு ஆழ் மனதுன்னு ஒன்று இருக்குது தெரியுமா? அதில் தொடப்படணும் நீங்கள். அல்லேலூயா. இப்போ நான் காரை டிரைவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இப்போ கார் ஓட்ட தெரியும். இப்போ நான் கார் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நான் காரில் ஏறி உட்கார்ந்த உடனே பாஸ்டர் நம்ம பக்கத்தில் உட்காந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு நினச்ச வேண்டாம், என்கிட்ட சொல்ல வேண்டாம். ஃபஸ்ட்டு கியரை போடுங்க அப்படின்னு நினச்ச வேண்டாம், சொல்ல வேண்டாம். கிளச்சை விடுங்க, ஆக்சிலேட்டரை கொடுங்க, ஐயோ கியரை டவுன் பண்ணுங்க, பிரேக்கை பிடிங்க அப்படின்லாம் நினச்ச வேண்டாம், சொல்ல வேண்டாம். நான் வண்டியில் ஏறி உட்காந்துட்டேன் அப்படின்னா என் கூட ஏற வேண்டிய ஆள்லாம் ஏறிட்டாங்களா, கதவெல்லாம் பூட்டப்பட்டுட்டா, ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் பாட்டு என்ன செஞ்சுட்டே இருப்பேன், கிளம்பி போயிட்டே இருப்பேன். இப்போ கிளம்பி போகும்போது ஸ்பீடு பிரேக்கர் வரும்போது பின்னாடி இருந்து என் மகன் எப்பா பிரேக்கை பிடிங்கப்பா அப்படின்னு சொல்லணுமா? எனக்கு சப்கான்ஷியஸ் மைண்டில் தெரியும், ஸ்பீடு பிரேக்கர் வந்தால் என்ன பிடிக்கணும், பிரேக்கை பிடிச்சி மெதுவாக என்ன செய்யணும், போகணும். நிற்க வேண்டிய இடத்துல என்ன செய்யணும், நிற்கணும். இதை நான் இனிமேல் யாரும் எனக்கு சொல்லி நான் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இவைகள் எனக்கு எல்லாமே ஆழ் மனதில் பதிஞ்சிட்டு. அல்லேலூயா. இது எனக்கு யாரும் என்ன செய்ய வேண்டாம், இனிமேல் சொல்லித்தர வேண்டாம். இந்த மாதிரி தூங்கும்போது என்னை எழுப்பி நீங்கள் உங்கள் ஓட்டுற வண்டியில் எத்தனை கியர்னு கேட்டால் எனக்கு சொல்ல தெரியுமா தெரியாதா? தெரியும். ஃபஸ்ட்டு கியரை முன்னாடி போடுவீங்களா பின்னாடி போடுவீங்களான்னு கேட்டால் சொல்ல தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? தெரியும். என்ன இவைகள்லாம் எங்கே இருக்குது? சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்குது. இதை யார் எனக்கு ஞாபகப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, ஜெபம் பண்ணணும்னு உங்களுக்கு ஏன் சொல்ல வேண்டியது இருக்குது? கர்த்தரை நம்புங்கன்னு ஏன் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது? கர்த்தரை தேடுங்கன்னு ஏன் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது? ஊழியம் செய்யுங்கன்னு ஏன் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது? உற்சாகமாக கொடுங்கன்னு ஏன் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது? சர்ச்சுக்கு லீவ் போடாமல் வாங்கன்னு உங்களுக்கு ஏன் சொல்ல வேண்டியது இருக்குது? கணவன் மனைவி சண்டை போடாதீங்கன்னு ஏன் சொல்ல வேண்டியது இருக்குது? பிள்ளைகள்லாம் உங்கள் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிங்கன்னு ஏன் சொல்ல வேண்டியது இருக்குது? படிக்கிற நேரத்தில் செல்ஃபோன் பார்க்காதன்னு ஏன் உங்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது? ஏன்னா இவைகளெல்லாம் இன்னும் என்ன செய்யலை சொல்லுங்கள். தூங்கினாலும் மறக்காமல் இருக்கிற அந்த இடத்துக்கு என்ன செய்யலை, போகலை. ஆட்டோமேட்டிக்காகவே இது நம்முடைய ஆழ் மனதில் என்ன செய்யலை, இன்னும் பதியலை. அதனால தான் ஞாயிற்றுக்கிழமைனாலே சிலருக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, என்னைக்கு வருதுன்னே தெரியல. அல்லேலூயா. காலையில் அதிகாலை அப்படிங்கிறது ஜெபம் பண்ணுறதுக்கு எழும்பணுங்கிற மனசே இல்லை. ஆண்டவர் எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கிறாரு, அவருக்காக ஒரு ஆத்மாவையாவது வருஷத்துக்கு ஒரு தடவை நான் ஆதாயம் பண்ணணுங்கிற ஒரு உணர்வே இல்லை. ஏன்னா இன்னும் இது ஆழ் மனதில் பதியில் அவருடைய வழி நடத்துதலுக்கு, அவருடைய சத்தத்திற்கு, அவருடைய சித்தத்திற்கு நான் என்னை அர்ப்பணிக்கணும், என்னை ஒப்பு கொடுக்கணும், நான் கீழ்ப்படியணும், அந்த இடத்துக்கு இன்னும் நம்ம என்ன செய்யலை, வரலை. அதனால தான் யாரோ ஒருத்தர் நம்மள்ட்ட அப்பப்போ என்ன செய்ய வேண்டியது இருக்குது, கீழ்ப்படிங்க, ஒப்பு கொடுங்க, நம்புங்க, இப்படி இருக்காதீங்க, இதை விட்டுருங்க, இதை செய்யுங்க அப்படின்னு திரும்ப திரும்ப என்ன செய்ய வேண்டியது இருக்குது, நம்மளை உந்தி தள்ள வேண்டியதே இருக்குது. ஆனால் நம்ம எந்த இடத்துக்கு வரணும்னா
ஆழ் மனதிலேயே நான் ஆண்டுடைய பிள்ளை, அவருடைய சாயலில் நான் படைக்கப்பட்டவன், அவருடைய சித்தத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன், என்னை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்குது. அதெல்லாம் நான் என் வாழ்நாளில் என்ன செய்யணும், செஞ்சு முடிக்கணும். அதனால் ஒரு நாளை கூட நான் என்ன செய்யக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு காரியத்தை கூட என் சுயமாக என் விருப்பத்தின்படி நான் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. எல்லாம் அவர் சித்தத்தின்படி நான் செய்யணுங்கிறத நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா இந்த பேதுரு மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. காலையில் விடிஞ்சால் தலை போயிடும், ஆனால் அவனுக்கு அதை பற்றி என்ன இல்லை, கவலையே இல்லை. சர்ச்சிலேருந்து ஏதாவது லெட்டர் கொடுத்து விட்டாங்களா, உங்களுக்காக நாங்கள் ஜோம் பண்ணுறோம், டோன்ட் வரி, நீங்கள் நல்லா தூங்குங்க சொல்லி விட்டாங்களா? ஒரு கம்யூனிகேஷன் கிடையாது. அல்லது இவருக்காக ரெஃபரன்ஸ் லெட்டர் எங்கேயாவது இருந்து வருமா? யாராவது ரெக்கமெண்ட் பண்ணி ப்ளீஸ் பேதுரை விட்டுருங்கன்னு சொல்லி வக்கீல் வாதாட வருவாங்களா? கிடையவே கிடையாது. ஆனால் இவர் எப்படி இருக்கிறாரு, அவ்வளோ பேர் முழிச்சிருக்கான் அவனை பாதுகாக்கிறவன், ஆனால் இவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில், உங்கள் ஆழ் மனதிலேயே கர்த்தருக்காக வாழ்கிறவனா, கர்த்தருடைய சத்தத்துக்காக காத்திருந்து அதை கேட்டு அதன்படி நடக்கிற ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு தேவ பிள்ளைன்னா, அவருடைய வழி நடத்துதல்ல எப்பவும் அவருக்கு நான் முழு ஒத்துழைப்பு கொடுக்க ஆயத்தம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா, உங்களை இந்த உலகத்தில் உள்ள பிரச்சனைகள் எதுவும் பாதிக்காது. உங்கள் உயிருக்கே ஆபத்து அப்படின்னாலும் நீங்கள் ஜாலியாக தான் இருப்பீங்க. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையே ஒரு பெரிய புயலால் தாக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் உங்களுக்கு ஒரு சேதம் என்ன செய்யாது, வராது. ஏன்னா கர்த்தர் உங்களை குறித்து ஒரு நல்ல நோக்கத்தை வைத்திருக்கிறார். உங்களுடைய எதிர்காலம் அவர் கையில் இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய விரும்பும் அத்தனையும் அது நிறைவேறி முடியுமே தவிர அதில் எதுவும் தடைப்படாது. அப்போ பேதுருட்டேருந்து நம்ம கற்றுக்கொள்கிற காரியம், தூங்கிட்டு இருந்தாலும் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறதுக்கு ஆயத்தம், அவருக்கு கீழ்ப்படி ஆயத்தம், அவருடைய வழியில் நடக்கிறதுக்கு நான் ஆயத்தம். ஏன்னா ஒரு காலத்தில் நான் ஓடி போனவன், நான் மறுதளித்தவன், ஆண்டவர் சொல்லியும் உணராதவன். இப்போ அப்படி இல்லை, தூதன் சொன்னாலே எனக்கு போதும், ஆண்டவருடைய வழியில் நான் நடக்க ஆயத்தம்னு சொல்லி மைண்டு ரெடியாக இருந்ததுனால தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அதனால் நம்மையும் கர்த்தர் அப்படி எதிர்பார்க்கிறார். நம்மள்ட்ட அப்படி கற்றுக்கொள்ள. இவங்களை பாருங்கள், கர்த்தருடைய வழிகளை விட்டு இவங்க விலகவே மாட்டாங்க. கர்த்தருடைய சத்தத்திற்கு ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா அதை அப்படியே கேட்பாங்க. அவருடைய சித்தம் செய்கிறதுன்னா அவங்களுக்கு அதில் லாபமோ நஷ்டமோ அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. அப்படிங்கிற ஒரு பேர் கர்த்தர் நமக்கு தருவாராக. எல்லார் கண்களையும் மூடுவோம். ஆண்டவர் நமக்கு இப்படிப்பட்ட நல்ல அனுபவங்களை கற்றுத் தருவாராக. நம்மிடத்திலிருந்து அநேகர் கற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆண்டவருக்கே மகிமை, ஆண்டவருக்கே மகிமை. நீங்கள் ஆண்டவரை சொல்லுங்கள், ஆதி திருச்சபையை போல ஆண்டவரே நாங்களும் ஜெபிக்கிறவங்கள மாறணும். அது நேரம், இடம், சூழ்நிலை, சாதகமான காரியம் அப்படிலாம் பார்த்துட்டு நடத்துறதுக்கு ஒரு ஆள் அல்லது அதற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலை அதெல்லாம் நாங்கள் சொல்லிட்டு இருக்கிற ஒரு ஆளாக இருக்கக்கூடாதுப்பா. நாங்கள் ஊக்கமாக ஜெபம் பண்ணணும். பேதுருவை போல எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தருடைய வழியில் நடக்க நான் ஆயத்தம் அப்படிங்கிற ஒரு அர்ப்பணத்தோடு கீழ்ப்படுதலோடு நாங்கள் இருக்கணும். அதற்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்கிறவங்க கர்த்தரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்றைக்கும் நாங்கள் கேட்ட இந்த தேவ வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களிடத்திலிருந்து மற்றவர்கள் கற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்கள் வாழ்க்கை அமைய தேவன் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் இந்த ஆராதனையில் பங்கெடுத்த தேவ பிள்ளைகள் எல்லாரையும் மனதார ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுறேன். ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. உங்கள் நாமம் இவர்கள் மூலமாய் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.